ஸோ ஹாய் காய்ஸ், we are near the check-in. ஸோ ஆமாம் காய்ஸ், நம்ம வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து நமக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூரோப்க்கு நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு 6 hours லேவர் இருக்குது. நம்ம இங்கே பிஸ்னஸ் லான்ச் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரிக்கு போக போகிறோம். ஸோ வந்து லைக் டுவார்ட்ஸ் ஃப்ரம் கசான் we are going to ஏர்போர்ட். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு போக போகிறோன்னு லைக் நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் இண்டியா, பட் ஆஃப்கோர்ஸ் we are going to some different country which I have never been before. அண்ட் இந்த கண்ட்ரிக்கு விசா கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் தான். பட் விசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு விசா அப்ரூவ் ஆகி இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஹாஸ்டல்லேருந்து காரில் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் போயிட்டு தென் we will have our flight. So let's see. ஸோ வந்து பார்த்திங்கன்னா we are near the check-in. ஸோ வந்து ஃபஸ்ட் இப்போ செக்இன் பண்ண போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், நம்ம வந்து டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் தான் எடுக்க போகிறோம். டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் எடுத்துகிட்டு லைக் இஸ்தான்புல் போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு கனெக்டிங் ஃப்ளைட். ஸோ லெட்ஸ் see the final destination. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்க்கிக்கு வந்துட்டோம். டர்க்கியில் இஸ்தான்புல் ஏர்போர்ட்டு லைக் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் ஆல்சோ இன் த வேர்ல்டு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நமக்கு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூரோப்க்கு நம்ம வந்து போக போகிறது போர்ச்சுகல். ஸோ வந்து நம்ம கனெக்டிங் ஃப்ளைட் நமக்கு வந்து ஒரு 6 hours லேவர் இருக்குது. நம்ம இங்கே தான் இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் இருக்க போகிறோம். அது வரைக்கும் நமக்கு இங்கே பிஸ்னஸ் லான்ச் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போய் லான்ச் ஆக்சஸ் இது பண்ணிவிட்டு நான் லைக் லெட்ஸ் கண்டினியூ தேர். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து டர்க்கி ஏர்போர்ட்லேயே மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜித் வந்து அதாவது ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து தொழுவு பண்ண வந்திருக்கோம். ஸோ இதுதான் அது, அதாவது ஏர்போர்ட்குள்ளேயே ஒரு சின்ன மாஸ்க் மாதிரி எல்லா கேட்ஸ்கிட்டையும். நம்ம வந்து லான்ச் ஆக்சஸ்க்கு வந்தாச்சு. ஸோ லான்ச் இது வந்து ஷவர் ஏரியா. ஸோ அப்படியே போனால் நமக்கு அங்கே ஃபுட்டு லைக் எல்லாமே இருக்கும் லான்ச் ஆக்சஸில். ஸோ பிஸ்னஸ் லான்ச். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பிஸ்னஸ் லான்ச்சு. அதில் வந்து நமக்கு வந்து இங்கே ஃபுட்டும் இருக்குது. லைக் நமக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்து வந்து சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரி லைக் பஃபே சிஸ்டம் மாதிரி. ஸோ இது வந்து லைக் சில்லிங் ஏரியா. அண்ட் நம்ம ஃபுட்டு வந்து லைக் இங்கே நமக்கு என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். ட்ரிங்க்ஸு, ஃபுட்டு லைக் இட்ஸ் அப்பான் அஸ். இதில் பிஸ்னஸ் லான்ச் ஆக்சஸில். ஸோ இதான் வந்து ஃபுட் லைக் பஃபே மாதிரி. லைக் நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வெஜிடேரியன். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தோன்னா டெசர்ட்ஸு. லைக் ஏதோ குலாப் ஜாமுன் மாதிரி தெரியுது, பட் இட்ஸ் நாட் குலாப் ஜாமுன், இட்ஸ் டர்க்கிஷ் டிலைட். ஏதாவது டர்க்கிஷ் ஸ்வீட்டு. தென் அங்கே பார்த்தா காஃபி. நான்வெஜ் கார்னர் வந்து டோட்டலாக அந்த எண்டில் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த எண்டில் வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கேயும் வெஜிடேரியன் தான் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பார்த்தா ஜூஸு, வாட்டர் லைக் அந்த மாதிரி லைக் என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். லைக் கோகோ கோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட், வாட்டர் அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான்வெஜ் கார்னர். ஸோ நம்ம வந்து அங்கே உட்காந்துருக்கோம் அந்த எண்டில். பிஸ்னஸ் லான்ச்சில் நமக்கான ஃபுட்டு லைக் சொன்ன மாதிரி பஃபே தான் இருந்தது. நமக்கு தேவையானது நம்ம எடுத்துக்கிட்டோம். லைக் சம் வெஜ்ஜீஸு, அப்புறம் கொஞ்சம் மீட் லைக் ரெட் மீட் வித் சம் டெசர்ட் அண்ட் செரிஸ் அண்ட் ஒரு வாட்டர் லைக் மினரல் வாட்டர் வித் சம் கோக். ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து அங்கே டேக் ஆஃப் ஆகுது, ரன் ஆஃப் ஆகுது. பிஸ்னஸ் லான்ச்சு. ஸோ லெட்ஸ் ஹாவ் அ மீல். உண்மையிலே சொல்லணும் கைஸ், அதாவது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஐஜிஎல் லான்ச் டர்க்கிஷ், அதாவது இஸ்தான்புல்லில் டர்க்கியில். பிகாஸ் லைக் பிஸ்னஸ் லான்ச் ஃபர்ஸ்ட் டைம் இன் டர்க்கி. இட் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அவங்க ஃபுட்டும் சரி, அவங்க ஆம்பியன்ஸும் சரி, லைக் ஒரு பெஸ்ட்டாக இருந்தது. ஸோ see you again soon. அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே வந்து லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வீட்ஸ்ன்னு பார்த்தா டர்க்கிஷ் டிலைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பக்லாவா. ஸோ வந்து இதுதான் அது. மோஸ்ட்லி இவங்க டர்க்கிஷ் டிலைட்டில் பார்த்தீங்கன்னா லைக் மோரோவர் நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்கும். லைக் பக்லாவாலே இப்போ நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லைக் வித் பிஸ்தா வித் இது கேஷ்யூஸ் சொல்லி லைக் தே ஹாவ் வேரியஸ் டைப்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஒன்லி இன் டர்க்கி.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைக் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க லைக் சாக்லேட் பக்லாவா, பிஸ்தாச்சியோ, லைக் ரோல்ஸு, லைக் தே ஹாவ் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ரியலி லைக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு லைக் urge to eat. ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா நமக்கு அதே லாஞ்சில் வந்து நமக்கு இன்னும் 8 hours அதாவது எக்ஸ்ட்ரா லேவர் இருக்கிறதால நமக்கு தூங்குறதுக்கு வந்து இந்த ஸ்லீப் பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். லைக் இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் லைக் பிஸ்னஸ் லாஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீப் பாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இங்கே வேணும்னா நீங்கள் இங்கே தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ ஒரு 4 hours ஒரு பவர் நாப் எடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஷவர் ரூமு லாஞ்சில் ஷவர் ஆக்சஸ்க்கு. ஸோ லாஞ்ச் ஆக்சஸில் நீங்கள் ஏர்போர்ட்லேயே ஷவர் எடுத்துக்கலாம். லைக் யூ கேன் ஹாவ் ஷவர் அண்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. நம்மளோட அடுத்த ஃப்ளைட்க்கு அதாவது வெயிட்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ போர்டு பண்ண போகிறோம். ஸோ அடுத்த டெர்மினல் போயிட்டுருக்கோம் நம்ம. ஆமாம், போர்ச்சுகல், யூரோப்புக்கு. ஸோ அடுத்த ஃப்ளைட் வந்து வேறு டெர்மினலில் நிற்கிது. ஸோ நம்ம ஏர்போர்ட்லேருந்து லைக் ஒன் டெர்மினல் டு அதர் டெர்மினல் போய்கிட்டு இருக்கோம். ஆமாம், பட் இது வந்து லைக் உண்மையிலேயே ஒரு பெரிய ஏர்போர்ட் தான் இஸ்தான்புல்து. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டு. ஸோ இதுதான் நம்ம ஃப்ளைட். இதுனா இது இல்லை, இங்கே இருக்குது. நம்ம அங்கே தான் ஏற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போக்குறதுக்கு. இங்கே தான் இஸ்தான்புல்லில் இருக்கோம். இப்போ இங்கேருந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஸோ அதான் பல்கேரியா தாண்டி, ஹங்கேரி, குரோஷியா தாண்டி இட்டாலி போயிட்டு லைக் இட் கம்ஸ் ஆஃப்டர் ஸ்பெயின் டு போர்ச்சுகல். ஸோ வந்து இப்போ நம்ம இங்கே தான் போக போகிறோம். இதான் நம்மளோட டெஸ்டினேஷன். ஸோ பார்ப்போம் போயிட்டு. ஸோ கைஸ், ஆஃப்டர் அ லாங் ஃப்ளைட் நம்ம வந்து போர்ச்சுகல் ரீச் ஆகிட்டோம்.